தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 4 இடம்பெற்ற முக்கியமான பகுதியை தான். ஸ்டீவன் ஹாக்கிங் அவருடைய நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டீவன் ஹாக்கிங் வந்து எழுதிய நூல்களுள் ஒன்று கொடுத்துட்டாங்க. எல்லா நூலையும் கொடுக்கல, ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா, காலத்தின் சுருக்கமான வரலாறு. இந்த நூல் வந்து 40க்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த நூல் எப்போ வெளிவந்துச்சுன்னா 1988ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. இதே வருஷத்தில் இன்னும் நமக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, சென்னை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் இந்த வருடத்தில் தான் தொடங்கப்பட்டது. இந்த வருடம் 1988. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டீவன் ஹாக்கிங் எழுதிய இந்த நூல், அதாவது காலத்தின் சுருக்கமான வரலாறு, எதை பற்றி நமக்கு சொல்கிறது என்றால் பெருவெடிப்பு, கருந்துளை, இந்த தகவல்கள் பற்றி நமக்கு சொல்லுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த நூல், அதாவது காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற ஸ்டீவன் ஹாக்கிங்குடைய நூல் வந்து 1 கோடி படிகளுக்கு மேலே விற்பனையாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே பகுதியில் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இலக்கியத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நம்முடைய முன்னாடி உள்ள ஊர் பேர் தான். என்ன ஊர் அப்படின்னா கருவூர். பாருங்கள், பாடல் வரியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கடும்பகட்டு, அதாவது முன்தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படிங்கிறது அகநானூறு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அகநானூறு என்பது 8 தொகை நூல்கள் ஒன்று. அகம்பற்றிய கருத்துக்களை கூறக்கூடிய நூல் அகநானூறு. அகநானூரில் 93வது பகுதியில், அதாவது 20-21வது வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது எந்த ஊரை குறிக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரூர் மாவட்டத்தின் கருவூர் அப்படிங்கிற பகுதி தான் இப்போ கரூர்னு சொல்கிறோம். நம்ம கரூர் மாவட்டத்தில் உள்ள கருவூர் என்ற பகுதி தான் கரூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி முக்கியமான வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.